வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இன் தி லிஸ்ட். ஸோ பைத்தான்ல எப்படி வந்து ஒரு லிஸ்ட்லேருந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்றோம், இல்ல ஃபங்க்ஷன் இல்லாம லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி 3 மெத்தட்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு அதுல வந்து நம்ம பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். இதுல வந்து டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிள பாஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து எல் ஈக்குவல் டு டேட்டா 0, அதாவது லார்ஜஸ்ட் அப்படிங்கிறதுக்காக எல்ன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்மால் அப்படின்னு கொடுத்ததுக்காக எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப டேட்டா ஈக்குவல் டு 0 இதை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபார் நம் இன் டேட்டா கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் நம் கிரேட்டர் தென் எல்லா இருந்தது அப்படின்னா எல் ஈக்குவல் டு நம், அதாவது லார்ஜஸ்டா இருந்ததுன்னா கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா எல்ல ஸ்டோர் பண்ணு, இல்லைன்னா எஸ்ல ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த கண்டிஷனோட இது வந்து கண்டிஷனோட பார்ட்டே இதுதான். இஃப் நம் கிரேட்டர் தென் எல்லா இருந்தது அப்படின்னா எல் ஈக்குவல் டு நம், எல் இஃப் நம் லெஸ் தென் எஸ்ஸா இருந்ததுன்னா எஸ் ஈக்குவல் டு நம், இதுல ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். ரிட்டர்ன் எல் கமா எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல வந்து பிரிண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம்ல டேட்டா கொடுத்துருக்கோம் இல்லையா? என்ன டேட்டா அப்படின்னா ஒரு 9 டேட்டா வந்து கொடுத்துருக்கோம். 0, 10, 15, 40, -5, 42, 70, 28, 75ன்னு நம்மளே டேட்டாவை கிரியேட் பண்ணி இந்த இதுல கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இப்ப வாங்க இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு. நம்மளுக்கு இதுல இருந்தே பார்த்தாலே தெரியும், மினிமம் வந்து -5 வரணும், மேக்ஸிமம் வந்து 75 வரணும். சோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ ஒரு நம்பரா செக் பண்ணிட்டு பெரிய நம்பரா இருந்தா எல்ல ஸ்டோர் பண்ணும், சின்ன நம்பரா இருந்தா எஸ்ல ஸ்டோர் பண்ணும். லாஸ்டா எது சின்ன நம்பரோ அந்த நம்பர் நம்மளுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி லாஸ்ட்ல நம்மளுக்கு என்ன பெரிய நம்பர் வருதோ அந்த நம்பர் இதுல ஸ்டோர் ஆகும். அவ்வளவுதான். சோ இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்றது அப்படின்னு பார்ப்போம். இங்க வந்து நம்ம ஒரு லிஸ்டே கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு எம்டி லிஸ்ட் வந்து எடுத்துட்டு அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றோம். ஓகேவா? சோ அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை லிஸ்ட் அப்படின்னு ஒரு எம்டி லிஸ்ட கிரியேட் பண்ணிருக்கோம். ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம், கவுண்ட்ங்கிற ஒரு வேரியபிள்ல இன்புட் ஹவு மெனி நம்பர்ஸ் யூ வாண்ட் டு ஆட், எத்தனை நம்பர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க இந்த லிஸ்ட்ல அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இது வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றது. இப்ப 5 அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க தேர்ட்ல வந்து நம்ம என்ன கொடுத்திருக்கோம், ஃபார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம். இங்க என்ன ஆகும், இந்த லூப் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ 5 அப்படின்னா 5 டைம்ஸ் என்ன ஆகும், இந்த நம்ம கிட்ட இருந்து, அதாவது யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ணி லிஸ்ட்ங்கிற இதுல வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த நம்பர் தேர்ட் ஸ்டெப். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, கவுண்ட் பிளஸ் 1 மை லிஸ்ட் அப்பன் பண்ண சொல்றோம். இந்த லிஸ்ட்ல மை லிஸ்ட்ல சோ இன்புட் என்டர் தி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபார்மேட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்குறோம். சோ இந்த லிஸ்ட்ல என்ன ஆகும், ஒரு நம்பரா போய் ஸ்டோர் ஆகும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இன்புட் நம்பர்ஸ் மை லிஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண சொல்றோம், டிஸ்பிளே பண்ண சொல்றோம். மை லிஸ்ட்ல என்னென்ன இன்புட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 5 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு 2 லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து வந்து 6 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் நம்பர் இன் மை லிஸ்ட். சோ நம்பர் மை லிஸ்ட்ல வந்து என்ன நம்பர் இருக்கு, அதுல வந்து மினிமமா இருந்தது அப்படின்னா மினிமம்ங்கிற வேல்யூல, அதாவது வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணு, மேக்ஸிமம் இருந்ததுன்னா மேக்ஸிமம் என்ற வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு இந்த ஸ்டெப்ஸ்ல நம்ம கொடுத்திருக்கோம் கண்டிஷன். இஃப் நம்பர் லெஸ் தென் மினிமம் இருந்தா மினிமம் ஈக்குவல் டு நம்பர், எல் இஃப் நம்பர் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் இருந்தா மேக்ஸிமம் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்கோம். 7th ஸ்டெப்ல அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? இதை வந்து ரன் பண்ணுங்க. சோ நம்மளுக்கு வந்து how many numbers you want to add அப்படின்னு வருது. நான் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன். சோ என்னென்ன நம்பர், என்டர் தி நம்பர். அப்ப வந்து நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப் ஒர்க் ஆகுதா? சோ என்டர் தி நம்பர் அப்படின்னு வருதா? சோ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு 3 அப்படின்னு கொடுப்போம், செகண்ட் நம்பர் 6ன்னு கொடுப்போம், தேர்ட் நம்பர் 8ன்னு கொடுப்போம்,
4th நம்பர் மறுபடியும் 1 அப்படின்னு கொடுப்போம். 5th நம்பர் ஒரு 90 அப்படின்னு கொடுப்போம். சோ நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இன்புட் நம்பர்ஸ். அப்ப 4th ஸ்டெப் பாருங்க, இன்புட் நம்பர்ஸ்ல மை லிஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமா. சோ இங்க வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, உள்ள வந்து இந்த ஃபார் லூப் உள்ள வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் மினிமம் நம்பர் மேக்ஸிமம் நம்பர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. மினிமம் நம்பர் 1, மேக்ஸிமம் நம்பர் 90. ஓகேவா. இது ஒரு மாதிரியான, அதாவது யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் கெட் பண்ணி நம்ம மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறது. இன்னொரு ஸ்டெப் இருக்கு, அது என்னன்னா மினிமம்க்கு ஒரு ஃபங்க்ஷன் மேக்ஸிமம்க்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எப்படி பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். இதுல என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க. சோ இதுல வந்து ஒரு டிஃபைன் மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க மினிமம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், பிரிண்ட் வேல்யூ பண்றோம். அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனா தனித்தனியா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், பிரிண்ட் பண்றோம். இந்த மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ல பாருங்க, மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0 அப்படின்னு கொடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ஃபார் செக் இன் எக்ஸ் என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் வேல்யூ செக் பண்ணும்போது செக் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் வேல்யூவா இருந்தா என்ன ஆகும், மேக்ஸிமம் வேல்யூல ஸ்டோர் பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது இங்க மினிமம் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா மினிமம் வேல்யூவா இருந்ததுன்னா என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளவுதான். அங்க வந்து நம்ம எல்லாமே ஒன்னா கொடுத்திருந்தோம், இங்க வந்து ரெண்டு ஃபங்க்ஷனா தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா. இங்க மை லிஸ்ட்ல வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணல, நம்மளே வந்து என்ன பண்ணிருக்கோம், கிரியேட் பண்ணிட்டோம் இங்கேயே. சோ பிரிண்ட் த வேல்யூ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்துரும். சோ இத ரன் பண்ணுங்க. சோ நம்மளுக்கு இந்த லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா மினிமம் 2, மேக்ஸிமம் 77 வரணும். ஓ வந்துருச்சு. மேக்ஸிமம் ஆஃப் லிஸ்ட் 77, மினிமம் ஆஃப் த லிஸ்ட் 2. ஓகேவா. சோ நம்ம இதே மாதிரி வேற ஒரு ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.